வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் நத்தம் கோவில்பட்டி கைலாசநாதர் கோவில். அமர்ந்த நிலையில் காட்சி தரும் நவகிரகங்களின் வித்தியாசமான தோற்றம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நகரின் ஒரு பகுதியாக விளங்கும் கோவில்பட்டியில் அமைந்துள்ளது கைலாசநாதர் கோவில். இறைவியின் திருநாமம் செண்பகவல்லி அம்மன். இத்தலம் மதுரைக்கு வடக்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இக்கோவில் கைலாசநாதர் செண்பகவல்லி அம்மன் கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது. இறைவனும் இறைவியும் மேற்கு நோக்கி எழுந்தருளி இருப்பது ஒரு தனிச்சிறப்பாகும். இத்தலத்தில் இக்கோவில் 1400 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. பல்லவர் காலத்தைச் சேர்ந்த இந்த ஆலயம் சைலேஸ்வரம் என்றும் பழங்காலத்தில் அழைக்கப்பட்டது. பல்லவர் மன்னர் நிருபதுங்கன் கிறிஸ்து பிறப்பிற்கு பின் 869 முதல் 880 காலத்தில் ஒரு பாறை பரப்பின் மீது இந்த கோவில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. பொதுவாக சிவன் கோவில்களில் நவக்கிரகங்கள் நின்ற நிலையில்தான் காட்சியளிப்பார்கள். ஆனால் இக்கோவிலில் நவகிரகங்கள் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார்கள். நவக்கிரகங்களின் இந்த வித்தியாசமான தோற்றத்தை நாம் வேறு எந்த தலத்திலும் காண முடியாது. இத்தலத்தில் நடைபெறும் 1008 சங்காபிஷேகம் மற்றும் வைகாசி தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றவை. கார்த்திகை மாத சோமவாரங்களில் 1008 சங்குகள் வைத்து சிறப்பு சங்காபிஷேகம், மலர் அலங்காரம் மற்றும் யாகங்கள் செய்யப்படுகின்றன. வைகாசி திருவிழா, கொடியேற்றம், திருக்கல்யாணம் மற்றும் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறும். இக்கோவிலின் தூண்கள் பழைமையை பறைசாற்றுகின்றன. மேலும் குமார சம்பவம் தொடர்பான ஓவியங்கள் இக்கோவிலில் காணப்படுகின்றன. இக்கோவில் அருகில் உள்ள முக்கிய தலங்கள். நத்தம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலாகும். நத்தத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கள்ளழகர் கோவில். பழமுதிர் சோலை நத்தத்திலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.